அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாத்துலேயும் உழைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. யாராக இருந்தாலும் உழைப்பு அப்படிங்கிறது அவங்க சைட்லேருந்து உழைப்பை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால் பெரிய விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான், பெரிய அளவுக்கு உழைச்சா மட்டும்தான் உழைப்பு அப்படின்றது கிடையாது. சின்னோண்டு வேலை பார்த்தாலும் அது உழைப்பு தான். அதனால் எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருமே ரீசெண்டாக இப்போ பார்த்துருப்போம். அதாவது சீனா சைட்லேருந்து இந்தியாவிற்கு, அதாவது இந்த கொரோனாவோட 2வது அலையினால் இந்தியாவில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. ஆக்சிஜன்ஸ், அப்புறம் இன்னொரு புறம் மருந்துகள், இப்படி பல விஷயங்களில் சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஒரு புறம் சீனா சைடு இப்போ ரீசெண்டாக சொல்லப்பட்டது, நாங்கள் அனைத்து விதமான உதவிகளும் நாங்கள் இந்தியாவிற்கு செய்வதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு மாதிரி சீனா சைடு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மேலும் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீனாவுடைய அதிபர் சிஜிபி அவங்க நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அடுத்தபடியே நம்ம இரண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசிகள் போடும் முடியும் அப்படின்றது இப்போதைக்கு மும்பரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்க நிலையில் கோவேக்சின், கோவைஷீல்டு அப்படின்னு சொல்லி இந்த 2 தடுப்பூசிகள் இருக்குது. இப்போ மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யாவோட தயாரிப்பான ஸ்பூட்னிக் வி அப்படின்ற இந்த தடுப்பூசி இந்தியாவிற்கு மே 1 இன்று முதல் வர இருக்கிறது. இது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அடுத்தபடியாக நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் அமைச்சோர ஆய்வு மையத்திற்கு சீனா அதற்கு தேவையான முக்கியமான கருவிகளை இப்போ ரீசெண்டாக வெற்றிகரமாக அனுப்பி வச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்தபடியாக நம்ம லாஸ்ட்டாக 4வது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக மோதல் போக்கு அப்படின்றது நீடிச்சு வந்துட்டு இருக்கு. பட் இப்போ இந்த ஒரு சூழலில் 2 நாட்டு வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல், அதாவது துப்பாக்கி சூடு கூட இப்போ ரீசெண்டாக அரங்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிலர் உயிரிழந்திருக்காங்க. இது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். மொத்தமாக இந்த ஒரு வீடியோல இந்த 4 விஷயங்கள் தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டாபிக்ல போய் ஸ்டார்டிங் வரிசையாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம், கொரோனாவோட முதல் அலையை விட இப்போ கொரோனாவோட 2வது அலை அப்படின்றது இந்தியாவில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, எப்படிலாம் இது உச்சத்தை தொட தொடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம். நம்ம எல்லாருமே இப்போ கண்ணாலே பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த மாதம் இந்த கொரோனாவோட 2வது அலை அப்படின்றது கோரத்தாடுவா மாடி வந்துட்டு இருக்கு. இதனால தினம் தினம் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க, உயிரிழப்பு கூட ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு புறம் நம்ம பார்க்கும்போது தடுப்பூசிகள் போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு புறம் ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு சொல்ல பல்வேறு நாடுகள் சேர்ந்து நமக்கு உதவிக்கரம் நீட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு செயல், உதவிக்கரம் அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சீனா சைடு கூட சொல்லப்பட்டுச்சு, நாங்கள் அனைத்து விதமான உதவிகளை இந்தியாவிற்கு செய்ய தயாராகவே இருக்கோம் அப்படின்னு மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீனா சைடு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதனை தொடர்ந்து சீனாவுடைய அதிபர் சிஜிபி அவங்க நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு, என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்றால் இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப கவலை அளிக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த கொரோனாவில் இந்த ஒரு தொற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும், அனைத்து உதவிகளும் இந்தியாவிற்கு சீனா செய்வதற்கு தயாராக இருந்திருக்கு. அதே சமயம் இந்த தொற்றை எதிர்கொள்வதற்கு இந்தியாவுடன் இணைந்து சீனா செயல்படும் அப்படின்னு சொல்லியாங்க. அதே சமயம் விரைவில், கூடிய விரைவில் இந்த தொற்றிலிருந்து இந்தியா விரைவில் வெளிவரும் அப்படின்றது நம்பிக்கை அளிக்கிறது அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை அளிக்கும் அப்படின்றது சொல்லிருக்காங்க. அதே சமயம் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவங்க நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருச்சு, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்காக சீனாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள், சீனாவில் தயாரிக்கப்படும் சாதனங்கள் விரைவில் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனை தொடர்ந்து சீனாவுடைய அதிபர் சிஜிபி அவங்க அனுப்பியிருக்க இந்த ஒரு கடிதம் அப்படின்றது எல்லாராலையும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்ப மாறி இருக்கு. அடுத்தது 2வது விஷயம், இந்தியாவில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அதாவது 18 வயதிற்கு மேற்பட்டவருக்கு மே 1, அதாவது கரெக்டாக இன்னையிலிருந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் அப்படின்ற ஒரு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ 2வது அலை, கொரோனாவோட 2வது அலை இந்த ஒரு நேரத்தில் அதாவது கோவிஷீல்டு, கோவேக்சின் அப்படின்ற இந்த 2 தடுப்பூசிகள் போடப்படும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வந்துருக்கு. இந்த 2 தடுப்பூசியில் தற்போதைக்கு இந்தியாவில் அதிக அளவுக்கு போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இதனை தொடர்ந்து இன்னொரு பக்கம் தற்காலிக அவசர தேவைக்காக இந்த ஸ்பூட்னிக் அப்படின்ற இந்த தடுப்பூசி இந்தியாவில் போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மே 1 கரெக்டாக இன்னையிலிருந்து இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிச்சிருந்துச்சு. அந்த வகையில் இந்த மே 1 முதல் இன்னையிலிருந்து இந்த தடுப்பூசி ஸ்பூட்னிக், ரஷ்யாவோட இந்த ஸ்பூட்னிக் வி தடுப்பூசி அப்படின்றது போடப்படும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது பயன்பாட்டிற்கு வர இந்த ஸ்பூட்னிக் வி தடுப்பூசி அப்படின்றது இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் அப்படின்றது பார்க்கப்பட்டு வருது. அடுத்து 3 விஷயம், அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா
இந்த நாடுகள் இணைந்து விண்வெளியில் வந்து சர்வதேச ஆய்வு மையத்தை வந்து உருவாக்கி நிர்ணயிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனா ஒரு பக்கம் விண்வெளியில் வந்து ஆய்வு நிலையத்தை வந்து உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் விண்வெளியில் வந்து சீனா ஆய்வு மையத்தை வந்து உருவாக்குறது என்ன ஒரு இது வடிவத்தில் வந்து அமைக்கப்பட இருக்கு அப்படின்றது அதனால அதாவது இங்கிலீஷ் லெட்டர் அதாவது ஆங்கில எழுத்து டி இருக்குல்ல அந்த ஒரு சேப்பல் தான் வந்து அந்த ஒரு வடிவில் தான் வந்து அங்கே விண்வெளி ஆய்வு மையத்தை வந்து சீனா உருவாக்கும் முயற்சியில் வந்து இப்போ ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் அந்த ஆய்வு மையத்தை உருவாக்குவதற்கு தேவையான கருவிகள் சாதனங்கள் இப்படி வந்து பலவற்றை வந்து சீனா வந்து தொடர்ச்சியாக வந்து அங்கே அனுப்பி வச்சு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சாதனம் முக்கியமான ஒரு கருவி வந்து ராக்கெட் வாயிலாக வந்து சீனா வந்து அனுப்பி வச்சிருக்கு. அந்த ஒரு ராக்கெட் அப்படிங்கிறது வெற்றிகரமாக வந்து புவி வட்ட பாதை வந்து சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சீனா சேர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4வது விஷயம் சோவியத் யூனியன் பிளவடைஞ்சதுக்கு அப்புறம் பின்னர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1991 ஆண்டுக்கு அப்புறம் வந்து கிர்கிஸ்தான் அப்புறம் வந்து தஜிகிஸ்தான் அப்படி சொல்லப்படுற இந்த இரு நாடுகள் வந்து சுதந்திரம் பெறுது. இந்த இரு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மத்திய ஆசியாவில் வந்து அமைஞ்சிருக்கு. மெயினாக சொல்லணும்னா இந்த இரு நாடுகளுக்கு இடையே அதாவது இந்த பிளவடைஞ்ச இந்த இரு நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆறு தான் வந்து இரு நாடுகளுக்கு இடையே வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அதே சமயம் ஒரு புறம் வந்து எல்லைகள் தொடர்ச்சியாக வந்து பிரச்சனை வந்து இரு நாடுகளுக்கு இடையே வந்து நிலை வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு சூழ்நிலை வந்து பார்க்கும்போது அதாவது நீர் நிலையங்கள் வந்து கண்காணிப்பு கேமராக்கு வந்து பொருத்தணும் அப்படின்னு மாதிரி வந்து இரு தரப்பிற்கு முன்னாடி இரு நாடுகளுக்கு இடையே வந்து பிரச்சனையாக வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து கேமரா பொருத்தணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவெடுத்து இப்போ இரு நாடுகளுக்கு இடையே வந்து எல்லையில் வந்து ஒரு பிரச்சனையாக ஒரு சண்டையாக வந்து உருவெடுத்து இப்போ நின்றுருக்கு. இப்படியே போயிட்டு இருக்க சூழல நேற்று ஒரு கட்டமாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானில் இருக்க ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி போர்ட்கல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பகுதியில் வந்து இரு நாட்டு வீரர்களை வந்து தாக்கி கொள்றாங்க. ஒருவருக்கு வந்து தாக்கி கொள்றாங்க. துப்பாக்கி சூடுகள் கூட வந்து நடைபெற்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா 31 பேர் கிட்டத்தில் வந்து உயிரிழந்திருப்பதாக கிர்கிஸ்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நேற்று வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் இன்னொரு பேர் வந்து தஜிகிஸ்தான் வந்து எத்தனை பேர் வந்து உயிர்ந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படாமல் இருந்துகிட்டு இருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இப்படி போயிட்டு இருந்தா இந்த ஒரு பிரச்சனை காரணமாக இந்த ஒரு மோதல் காரணமாக வந்து அந்த இடத்துல இருந்து பொதுமக்கள் கிட்டத்தட்ட வந்து 3000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து வேறு இடத்திற்கு வந்து இடம்பெயர்ந்திருக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அதே சமயம் இப்படி போயிட்டு இருக்க இந்த ஒரு மோதல் இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது இது வந்து ஒரு போருக்கு வழிவகுத்தரக்கூடாது அப்படின்றத வந்து இப்போ இரு நாடுக்கும் இரு தரப்பிற்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை வந்து தொடங்குவதற்கான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு காய்கள் முன்னகர்த்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து நான் நினைச்ச ஒரு கேள்வி என்னன்னா அதாவது இந்த ஒரு சூழல சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் நாங்கள் என்ன வேணால் உதவி வந்து செய்கிறோம் அப்படின்னு மாதிரி வந்து நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேச நினச்சா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். நாளைக்கு அடுத்து உங்களை ஒரு புதுவில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து நான் இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.